தாலியை கட்டிட்டேன், இனி நான் அவனை எப்படி வச்சு செய்வேன் பாரு. கையெல்லாம் வெட்டிக்க போய் நான் தடுக்க போய் என் கையில கட் பண்ணிட்டான். டெக்ஸ்ட்ல இருந்து போட்டோஸ்ல இருந்து இவங்க என்னென்ன பேசுறாங்க, எவ்வளவு டார்ச்சர் பண்ணா எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டா, என் போனை ரீசெட் பண்ணி வச்சிட்டான். சின்னத்திரை நடிகை ரெகானா பேகத்தின் மீது தொழிலதிபர் ராஜ்கண்ணன் முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டுகள் தான் இவை. கடந்த சில நாட்களாக ராஜ்கண்ணன் சீரியல் நடிகை மீது குற்றச்சாட்டுகளை அடுக்குவதும் அதற்கு ரெகானா பேகம் மறுப்பும் தெரிவித்து வந்தார். தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக ராஜ்கண்ணன் நீதிமன்றத்தை நாடப்போவதாக கூறியிருக்கிறார். நடிகை விவகாரத்தில் நடந்தது என்ன? போரூர் அடுத்த கொடப்பாக்கத்தை சேர்ந்தவர் ராஜ்கண்ணன். தொழிலதிபரான இவருக்கு ரெகானா பேகத்தோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் நெருங்கி பழகி வந்த நிலையில் திருமணம் செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. லவ்லாம் கிடையாதுங்க, சிம்பிளா சொல்ற லவ்லாம் கிடையாது. நமக்கு ஒரு ஃபேமிலி வேணும், நாதங்க அவ்வளவுதான். சரி, நமக்குன்னு ஒரு குடும்பம் அமைஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் மேரேஜ் ஆகும். என்ன உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டாங்க. சரி ஓகே சொல்லி திரும்ப கல்யாணம் பண்ணேன் நான். ஏன்னா எனக்கு ஃபேமிலி கிடையாது, எதுவும் கிடையாது. சரி ஓகே, பிறந்தநாள் இதுமாக வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ பண்ணது. முடிச்சு என் கூட 2 நாள் இருந்தாங்க. 3ஆவது நாள் என்கிட்ட டிமாண்ட், ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ். திருமணமான அடுத்த சில நாட்களிலேயே ரெகானா பேகம் தனது சுயரூபத்தை காட்டத் தொடங்கியதாக குற்றம் சாட்டுகிறார் ராஜ்கண்ணன். இது என்ன டிமாண்ட் வைக்கும் போது தாங்க எனக்கு ஓகே இவங்க பிளான் பண்ணி பண்றாங்க அப்படின்றது கரெக்டா. என்கிட்ட அது ஒரு நாள் அன்னைக்கு நைட்டு முடிஞ்சு மறுநாள் என்கிட்ட ஒரு டேரக்ட் சொல்றாரு, தாலியை கட்டிட்டேன், இனி நான் அவனை எப்படி வச்சு செய்வேன் பாரு. 22ஆம் தேதி நைட் எனக்கு 2 மணிக்கு எனக்கு வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வான்னு சொல்லிட்டு எனக்கு என் பணம் வேணும், எனக்கு அவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, நான் அப்படி நம்பினேன் இப்படி நம்பினேன், சொந்தமாக எனக்கு என் பேரில் வீடை வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்லி அவ்வளோ ப்ரெஷர் பண்ணி கையெல்லாம் வெட்டிக்க போய் நான் தடுக்க போய் என் கையில் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கும் நான் வந்து ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு அவளே வா, நான் கீழே இறங்கி வரேன், எனக்கு ஹாஸ்பிட்டல் வான்னு 22ஆம் தேதி நைட் என்னை கூப்பிட்டு போய் கேட்குறாங்க எப்படி அடிபடுதா, காரில் அடிபட்டுச்சுன்னு சொல்லி தையல் போடுறாங்க. தையல் போட்டுட்டு இருக்க கேப்ல உள்ள போயிட்டு என் ஃபோன் எடுத்தா வாட்ஸ்அப், என்னோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி என்னோட பாஸ்வேர்ட் தெரியும் ஓப்பனாக வச்சிருந்தனால உள்ள போய் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிருக்காப்ல வாட்ஸ்அப்ல. அதாவது அமிச்ச டெக்ஸ்ட்ல இருந்து போட்டோஸ்ல இருந்து இவங்க என்னென்ன பேசுறாங்க, எவ்வளவு டார்ச்சர் பண்ணா எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டா, என் ஃபோனை ரீசெட் பண்ணி வச்சிட்டான். திருமணமானதில் இருந்து ரெகானா பேகத்திற்கு கிட்டத்தட்ட 18 லட்சத்திற்கும் மேல் பணம் கொடுத்திருப்பதாகவும் முதல் கணவரோடு தொடர்பில் இருந்தபடியே விவாகரத்து செய்யாமல் தன்னை 2வது திருமணம் செய்து ஏமாற்றியதாகவும் கூறுகிறார் ராஜ்கண்ணன். லிட்டரலாவே பணம் ஏமாத்துக்கு அப்புறம் வந்தப்பறம் தான் தெரியுது அவங்க டிவோர்ஸும் ஆகல. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் கூட பேசின கான்வர்சேஷனும் கையில் இருக்கு. எனக்கு டிவோர்ஸ் கொடுன்னு அதுக்கப்புறம் தான் கேட்குறாங்க. இது வந்து மற்றவங்க மனசுல லிட்டரலா வந்து பணத்துக்காக ஒருத்தர் மனசுல விளையாடுறது. எனக்கு புரிஞ்சுது. நான் வெளில வரத்துக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆச்சு. நான் எவ்வளோ கவுன்சிலிங் போனேன், நான் எவ்வளோ அதனால் அவஸ்தைப்பட்டேன்றது எல்லாருக்கும் நண்பர்களுக்கு தெரியும். நான் இதுலேருந்து வெளில வந்தேன். தனது பணத்தை மீட்டு தருமாறு ராஜ்கண்ணன் சமீபத்தில் பூந்தமல்லி காவல் நிலையத்தில் ரெகானா பேகத்தின் மீது புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்த போலீசார் ராஜ்கண்ணனுக்கும் ரெகானா பேகத்திற்கும் சம்மன் அனுப்பியிருந்தனர். ஆனால் சின்னத்திரை நடிகை விசாரணைக்கு ஆஜராகவில்லை. அதோடு ராஜ்கண்ணனின் குற்றச்சாட்டுகளுக்கும் மறுப்பு தெரிவித்து சமூக வலைதளத்தில் ஆடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். அதில் ராஜ்கண்ணன் தனது தொழிலை விரிவுபடுத்த தன்னிடமிருந்து 18 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியதாகவும் ஆனால் அதை திருப்பி தரவில்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் ரெகானா பேகம் கூறியதை ராஜ்கண்ணன் முற்றிலுமாக மறுத்திருக்கிறார். எனக்கு பிசினஸ் எனக்கு ஓனா இருக்கு. எனக்கு ஆண்டவ முன்னத்துல எங்ககிட்ட உழைப்பு இருக்கு. நானும் சினிமால தான் பண்ணிட்டு இருக்கேன், நானும் படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப். சரி ஓகே நம்ம கேட்கறாங்க, சினிமால இருக்கும் ஒரு பிசினஸ் எனக்கு ஒன்று ரெஃபர் பண்ண, உங்களுக்கு மாதிரியே பண்ணா எனக்கு சினிமா சர்க்கிள் நல்ல பேரா இருக்கும், எனக்கு ரெஃபர் பண்றாங்க, ஒரு இடம் ஆஃபர் வருது, இது இருக்குமான்னு காட்டுறோம். பிடிச்சிருக்கு, அவங்க ஸ்ட்ரைட்டா ஓனருக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க பேர்ல அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் காப்பியும் எங்ககிட்ட இருக்கு அந்த ஃபைல்ல. இது அக்டோபர் மாசம் போடுறாங்க, நவம்பர் மாசம் இவங்க எனக்கு வேணான்றாங்க. ஒரே மாசத்துல நவம்பர் டிசம்பர் பிரச்சனை ஆகுது. வாடகையிலேருந்து எல்லாமே கழிச்சுட்டு அவர் மீதி காசை தான் கொடுப்பேன் போது அட்வான்ஸ் காசு அப்படியே அவர் திருப்பி வந்து ஜனவரி 15ஆம் தேதி அவங்க அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. இது கிண்டி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏசி சார் இதை விசாரிச்சு அந்த அட்வான்ஸை திருப்பி வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சம்பந்தமே இல்லாம என் காசு நான் கேட்க போய் இதை வேற மாதிரி அவங்க டைவர்ட் பண்றாங்க. ரெகானா பேகம் தன்னை ஏமாற்றியதைப் போலவே கோவையிலும் ஒருவரை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி அவரிடமிருந்து நிலம் மற்றும் கார் வாங்கியதாகவும் தன்னை ரவுடி என கூறியதால் அவர் மீது மான நஷ்ட வழக்கு தொடரவுள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தை நாடி பிரச்சினைக்கு தீர்வு காணப் போவதாகவும் கூறியிருந்தார்.
நான் விசாரிச்சது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இதே மாதிரி ஒருத்தர் பேர்ல வந்து 5 ஏக்கர் ஏதோ வாங்கியிருக்காங்க ஊட்டியில. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆமா இதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் 2வது பொண்டாட்டியார் நான் உங்களுக்கு சொல்லி அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஒருத்தர் செல்வகுமார் சம்திங் ஏதோ ஒரு பேர் கோயம்புத்தூர்காரு. அவர் தான் அந்த சிவப்பு கலர் கார் கூட வாங்கி கொடுத்துருக்காரு. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க அவர் வாங்கி கொடுத்தாரா இல்லையான்னு. அந்த கார் ரெடி பண்ணி அதுக்கு நாங்கள் பேட்டரி ஹீட்டு பெயிண்ட் எல்லாம் பண்ணி கொடுத்தா நான் தான் பண்ணி கொடுத்தாரு. இது 2-3 பேருக்கு இதே மாதிரி நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட யாரோ ஒருத்தர் வந்து போயிட்டு இருக்காங்க போறாங்க ஒரு பிளாக் கலர் தாரில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது ஒரு பக்கம். இவங்க இந்த ரவுடி இந்த கத்தி வச்சிருக்காங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு இந்த அட்வொகேட் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக வந்து டிஃபமேஷன் சூட் கண்டிப்பாக ஃபைல் பண்ணுவோம். காவல் நிலைய விசாரணைக்கு ஆஜராகாத நடிகை நீதிமன்றத்தை நாடி தீர்வு காண போவதாக கூறியுள்ளார். இருவரும் நீதிமன்றத்தை நாட திட்டமிட்டுள்ள நிலையில் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு பிறகே இந்த சம்பவத்தின் முழு பின்னணியும் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.